எதுக்கு இப்போ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? சாரி மினி, நான் வேணும்லாம் அந்த மாதிரி பேசல. எப்படியாவது அவங்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தணும், அது மட்டும்தான் அப்போதைக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டென்ஷன்ல தான் என்னவோ பேசிட்டேன். ஓ, ஓகே ஓகே. அதை கூட நான் விட்டுடுறேன். இப்ப எதுக்கு கோயில்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? கொஞ்சம் இறங்கி வந்தா இதெல்லாம் எனக்கு தேவைதான். என்ன என்ன முணங்கிட்டு இருக்கீங்க? என்ன தேவைதான்? ஏதோ நான் அலையிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் தான் அலையிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. 1 வீக்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சந்தியா பின்னாடி சுத்துங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ சொல்றது கரெக்டு தான். அவ பின்னாடி சுத்தினா அவ சந்தோஷமா தான் இருப்பா. ஆனா என் மனசு உன்னதானடி தேடுது. ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி நான் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு என்ன பெருசா வேணும்? நீங்க தான். என்ன என்ன சொன்னீங்க? அது நீங்க தான், நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ, ம், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம். அவங்களோட கம்பெனிக்கு இதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண வரமாட்டேன். அவங்க அப்பா கிட்ட கூட நான் இதை சொல்லிட்டேன். ஏன், எதுக்கு? அவ்வளோ பயம் இல்ல என்ன பார்த்து? எனக்கு என்ன பயம்? நீங்க என்ன பூச்சாண்டியா? அத நீங்க தான் சொல்லணும். நான் இதோ உங்களை புடிச்சிட்டு போயிடுறது மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றீங்களே. மின்மினி, இவனுக்காகலாம் கம்பெனிக்கு போகாம இருக்கவே கூடாது. அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை நம்பி அந்த கம்பெனியை ஒப்படைச்சாரு. ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் ஒரு விஷயம்னா இதுக்கே உடஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா போகணும். என்ன மேடம், யோசிச்சிட்டீங்களா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவு? நான் வருவேன். ஏன்னா நான் ரொம்ப தைரியமான பொண்ணுதான். ஆமா ஆமா, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணுதான். அதான் நேத்து அந்த ரவுடி பசங்க கட்டி வச்சிருக்கும் போதே பார்த்தேன் எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு. அது ஒவ்வொருத்தங்களா மோதி இருந்தாங்கன்னா நானும் தப்பிச்சிருப்பேன். எல்லாரும் மொத்தமா வந்தாங்களா, அதான் பயந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா, ஒவ்வொருத்தங்கன்னா வந்தாங்கன்னா அப்படியே அடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து வந்ததால கொஞ்சம் திணறி இருப்பீங்க. என்ன, இவன் நம்மள ஓட்டுறானா இல்ல நிஜமா தான் பேசுறானா? நேத்து வர கொஞ்சம் டல்லா தான் தெரிஞ்சா, இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா தெரியுதா? ஓ, ஒருவேளை காதல் வந்துச்சுன்னா எப்படிப்பட்டவங்களும் அழகா தான் தெரிவாங்க போல. ஹலோ தமிழ் சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களோட ஃபேன்ஸ் சில பேர் அவங்களோட ஹீரோயினை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதனாலதான் கொஞ்சம் கியூட்டா அழகா ஹீரோயின் வச்சிருக்கேன். நீங்களாம் ரொம்ப பிக்கு பண்ணிக்காதீங்க. ஓ, மொத்தமாவே மாத்திட்டீங்களா? ஓகே ஓகே, இதுவும் அழகா தான் இருக்கு. யூ கண்டினியூ. இப்ப எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? என்னத்தங்க சொல்றது, சந்தியாக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லையாம். அதனால அவளுக்கு சாரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அவங்களுக்கு சாரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் எதுக்குங்க ஹெல்ப் பண்ணணும்? அது மட்டும் இல்லாம எனக்கு சாரி எல்லாம் சூஸ் பண்ணி பழக்கம் இல்லை. என்னங்க, நேத்து வரைக்கும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சேஞ்ச் ஆயிட்டீங்க. ஓ, இதுதான் பொறாமல்ல. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ண போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? என்ன கரெக்ட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஓ, அது எப்படி நான் நம்புறது? நான் நம்பணும்னா எனக்கு என் கல்யாணம் முடிகிறது வரைக்கும் நீங்களும் கூடவே தான் இருக்கணும். எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருங்க, அப்போ நான் நம்புறேன். அப்படி இல்லாட்டலாம் என்னாலலாம் நம்ப முடியாது. இவன் எதுக்கு நம்மள நம்பணும்? இப்ப இவனுக்கு ஓகே சொல்லலாமா? என்ன பயமா? அப்படியே என்கிட்ட விழுந்துருவீங்கன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே ஹெல்ப் பண்றேன். ஆனா உங்க சந்தியா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்களே. அவங்களுக்கு தான் என்ன பார்த்தாவே பிடிக்காதே. அவையவ அவளுக்கு ஏண்டி பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சா பத்தாது. அவளே தான் சொன்னான், உனக்கு தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு போய் எடுத்துக்கோ,
என்னால ரொம்ப முடியலன்னு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஜுவல்ஸ், அப்புறமா இன்விடேஷன் எல்லாமே பார்க்கணும். அதுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா, அப்புறம் ஏன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரிச்சு ஓடுனீங்க? அப்போ என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இல்லையோ? அ- அது சாரி. இவ்வளோ நாள் வரைக்கும் உன் மனசுல இவ்வளோ கஷ்டத்தை நான் உண்டாக்கியிருக்கேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி சாரி. ஆனா நீங்க நேத்து ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க? நான் வீட்ல போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு. அதுவும் அவங்கள நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. வேற எதுக்கு எனக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அது எனக்கே என்னால் புரிஞ்சுக்க முடியல மீனி. எனக்கு என்ன பிடிக்குது, என்ன வேணும்னு இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. பார்ப்போம், கடவுள் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பா கொடுப்பாரு. கடைசி நேரத்துல கூட ஒரு சான்ஸ் இருக்கும். உள்ளங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாரா. காதல் மழையே எங்கே விழுந்தாயோ? ஜான், இந்த ஏரியாலாம் ரொம்ப அழகா தான் இருக்குல்ல? பச்சை பசேல்னு நேச்சுரல்லாம் பார்க்க அவ்வளோ அழகுல்ல? ஆமா செலின், அங்கெல்லாம் கூட்டமா எப்பவும் ஆட்களையே பார்த்துட்டு இங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ம், உனக்கு சீக்கிரமா ஞாபகம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்பதானே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண நாட்கள்லாம் உனக்கு ஞாபகத்துல வரும். என்ன ஜான், மூஞ்சி திருப்பிக்கிட்ட? அப்படி இல்லை செலின், எனக்கு இந்த ஜான் நேம் கூப்பிட்டாலே சுத்தமா பிடிக்கல. நீ என்ன ஜான்னு கூப்பிடும் போதெல்லாம் எவனையோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன கூப்பிடுற மாதிரி சுத்தமா ஃபீல் இல்ல. அது எப்படிடா இருக்கும்? உன் பேர் ஜானே இல்லையே. ஆனா அந்த வருஷனிய லவ் பண்றேன்னு வர சொல்லி தொலைச்சிட்டான். இப்ப இவனா ஓவரா லவ் டார்ச்சர் பண்ணாலும் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அப்புறம் ஜான், எனக்கு பார்ட்டி எதுவும் இல்லை. மைக் வேற அவன்கிட்ட இருந்து பார்ட்டி வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். இந்தியாவுக்கு வேற நம்ம புதுசா வந்திருக்கோம்ல, ஸோ எங்கேயாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா? ஓ, அதெல்லாம் ஓகே. நாம கம்பெனிலே வச்சுக்கலாமா? என்ன ஜான் நீ அங்க போய் அதெல்லாம் ஒரு பிரைவசியாவே இருக்காது. தனியா ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? எதுக்கு ஜான் முழிக்கிற? அங்கதான் நல்லா இருக்கும். அங்க வச்சுதான் காக்கவும் முடியும். என்ன? இல்ல, நம்ம பார்ட்டியில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்படி இருக்கும்போது கம்பெனில நல்லா இருக்காது. ஓ, உனக்கும் அந்த பழக்கம் இருக்கா? எனக்கெல்லாம் இல்ல, ஆனா உனக்கு இருக்குல்ல. ஓகே ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஐயோ, தேங்க்யூ மை ஸ்வீட் ஹார்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரீட் பார்ட்டி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீனும் உன் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனும் உடனே ஊருக்கு கிளம்பணும். என்ன ஜான், அதுக்குள்ள நான் உனக்கு பாரம் ஆயிட்டேன்ல? ஷிட், அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளவு நாள் தான் இங்கே இருப்ப? ஊருக்கு போய் தானே ஆகணும். இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்க, அதுல எனக்கு சின்னதா ஒரு இடம் இல்ல? என்ன வளரிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏன் லவ்வர்னு சொல்ல? ஹேய், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமே. எனக்கு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்க பழக்கம் இல்லை. என்ன ஜான், உனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், உயிரை கூட காப்பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு வார்த்தையிலே எல்லாம் முடிஞ்சிடல. ஆரம்பிச்சிட்டுல, இதுக்கப்புறம் என்ன 4 சொட்டு கண்ணீர், அதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்க? அதையும் பண்ணி தோல.
ம், ம். அம்மா. என்ன ஆதி? யார் இந்த பொண்ணு? அம்மா, இவ என்னோட ஃப்ரெண்டு. ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கா. ஆ ஆமா ஆண்டி, என்னோட பேரு செலின். ஆதி யூஎஸ்ல இருக்கும்போது அவனுக்கு எல்லாமுமா நான் தான் இருந்தேன். ஓ, ஆதி, உன் பொண்டாட்டி வர்ஷினி எங்கடா? அவ கூட தானே போன, வரும்போது என்ன இவங்க கூட வந்திருக்க? அம்மா, அவ இனிதான் வருவா. என்னடி எல்லாருமா சேர்ந்து என் ஜான ஆதியாவே மாத்த பாக்குறீங்களா? அவனுக்கு எந்த ஞாபகமும் வராமலே நீங்க மாத்த பாக்குறீங்கல்ல? இருடி, அவங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு காமிக்கிறேன். அப்புறம் என்னம்மா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்கன்னா எப்ப கிளம்புறீங்க? வேற ஆதியும் அவன் பொண்டாட்டியும் வெளியில ஏதாவது விஷயமா கிளம்புவாங்க. நீ எங்க கூடயே இரு. அது மட்டும் இல்லாம ஆதியோட அப்பாக்கு எல்லா ஏரியாவும் தெரியும். அவரே உன்னை சுத்தியும் காட்டுவாரு. ஆதிய தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத. அட, என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? ஆதிய நான் தொந்தரவே பண்ணல. ஆதிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால அவனே எனக்கு சுத்தி காமிக்கட்டும். உங்க கூடலாம் எனக்கு இந்த பழக்கம் இல்லைல்ல ஆண்டி, அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. மித்ரா, நான் பேசிக்கிறேன். ஆதி, தாத்தா கூப்பிட்டா மக்களே, ஏன்னே தெரியல. நீ என்னன்னு போய் கேக்குறியா? ஓகே பாட்டி. உன் பேர் என்ன பிள்ளை? செலின். செலின் என்ன எலியோ, நல்லாதான் இருக்கு பேரு. என் பேரு உன் ஃப்ரெண்டோ? ஆமா, சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்காத. அதுவ சின்ன சிறுசுங்க, ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்து இப்பதான் சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருப்பாங்க. நீ அவனோட நல்ல ஒரு தோழி தானே, அப்ப இதெல்லாம் உனக்கு புரிய வேண்டாம். அதுக்கு அதுக்கு சுத்தி பார்த்துட்டீங்கன்னா கிளம்ப வேண்டியது தானே. இங்கனே இருந்து உருண்டுட்டு வந்தா உனக்கு அங்க வேலை ஒண்ணும் இல்லையா? ஓ, புரிஞ்சிட்டீங்களா என்னோட பிளான? ரெண்டு பேரும் இவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்க போல. அது பாட்டி, கிளம்பணும். இன்னும் ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறமா நாங்க கிளம்பிக்கிறோம். யோ, உன்கிட்டலாம் காசு தந்து என்ன பண்ண சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லா பிளானும் சொதப்பல். பிள்ளை, மரியாதையா அங்க இருந்து பேரு ஒரு நஃபஸா பிரிக்க சொல்லியிருக்க. அது என் அகராதியிலே நடக்காது. போங்க இருந்து வெளியில. உன் பேச்சவே கேட்டேன் பாரு, எம்முளைய செருப்பால அடிக்கணும். ஆமா மஞ்சமுடி, நீ அந்த 2 பிள்ளைகளும் லவ் இல்ல பண்ணுவு, நீ அதை கெடுத்து விட்டா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்னோட தமிழுக்கு அவளை பார்த்தாவே பிடிக்காது. எவ்வளவு அழகா நான் ஒருத்தி இருக்கும்போது அவ பின்னாடி எவனாவது போவானா? நான் எதுக்கு கடத்த சொன்னேன்? அந்த கம்பெனி அவ மூலமா டெவலப் ஆகவே கூடாது, அந்த ரீசனுக்காக தான் கடத்த சொன்னேன். ஆனா நீங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கீங்களா? பிள்ளை, உன் மூஞ்ச பார்த்தது நீ பொய் சொல்ல போல இருக்கா. அந்த பையில பார்க்க அப்படி ஒன்னும் தெரியல. அவன் உண்மையதான் சொன்னான். அதனால நீங்க இருந்து போ மோனே. இவ சொல்ல கேட்காதல, பெரிய கள்ள மொழி போல இருக்கா. ஓய் தாத்தா, ஒழுங்கு மரியாதை பேசு. அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருந்த ஹால் வச்சு ஒன்னையும் தூக்கிடுவேன். ஏய், யாரடி தூக்குவா? என் அப்பாயா பேசிட்டு இருக்கோ, கொண்டு மொழியெல்லாம் தோண்டிடுவேன் போ. எப்படி நீ அந்த பயல கல்யாணம் பண்ணுவானே நானும் பாக்கேன். அந்த பயலையும் அந்த பிள்ளையும் தான் நான் சேர்த்து வைப்பேன். நீ பார்த்துட்டே இரு. நீயும் அண்ணனும் சேர்ந்து செய்ய வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க என்னென்ன வியாபாரம் பண்றீங்க, இல்லீகலா என்னென்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால உன் கோட்டத்தை அடக்கிட்டு ஒதுங்கி போ. பணம் தந்தது நான், ஆனா அவனுக்காக பேசுறீங்கல்ல? இதுதான் உங்க தொழில் தர்மமா? மரியாதையா சொல்லதை கேளு. நீ அவனை உண்மையா காதலிச்சிருந்தேன்னா நான் உன்னை அவனை தான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா நீ பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னைக்குதான் நியூஸ் வந்துச்சு. அந்த கம்பெனிய உன் பேர்ல எழுதி வாங்க தானே எல்லா வேண்டத்த வேலையும் பார்த்துட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் ரவுடி தான், ஆனா நியாயமான ரவுடி. ம், என் மூஞ்சி பாரு, என் மூஞ்சி எவ்வளவு புள்ள பூச்சி மாதிரி இருக்கு. அவ்வளவு உண்மையான ரவுடி நான். உங்கடா கோமாளிங்களா, உங்களெல்லாம் பார்த்ததுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். சும்மா இருந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஆயிட்டு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அந்த தமிழ் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறானே. தமிழ் இல்லைன்னா என்ன? என் மோன பேரு எவ்வளவு அழகான ஜோடி பொருத்தமா இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கியான். அவனும் கொஞ்ச வருஷமாட்டு கல்யாணம் பண்ணாம தான் இருக்கான். என் கண்ணெறிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் நிம்மதியா போய் சேருவோம் பத்தியா? அதனால என் பையன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு பாத்துக்க. ஷோ, பல்லு போன கிழவா, அவனுக்கெல்லாம் என்ன பார்த்தா இளக்கரமா இருக்குல்ல? உன் பையனா? இந்த சொட்ட தலையில நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? போயாங்கிட்டு. சரி செல்லம், என்ன பார்த்தா சொட்டத்தலன்னு சொல்றா? இப்படி சொல்லிட்டேடி. இரு இரு, உனக்கு நான் தாலி கட்டி காட்டுறேன். போடா மூளை கட்ட முட்டாள். இன்னுமா நீ கல்யாணம் பண்ணாம இருக்க? ஆமா, நான் உண்மையா காதலிக்க ஒரு பொண்ண இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன். ஆனா செல்லம், நீ இப்ப தானடி என் கண்ணுல பட்டிருக்க. இதுக்கப்புறம் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். சின்ன மாமன் கூட சேர்ந்து ஒரு டூயட்டை போட்டுருவோமா? கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. இதுக்கு அப்புறமா இங்க நின்னுட்டு இருந்தேன், எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும். போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே, நானும் சேர்ந்து போகவே சிறகும் இல்லையே. மோனே, கலங்காதல, அவதாம்ல என்னைக்கா இருந்தாலும் என் மருமவ. அதுக்குள்ள வர்ஷினி, உங்க நிலைமையும் எனக்கு புரியுது. ஆனா நான் செலின் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. விடுங்க மைக்கேல், நீங்க என்ன பண்ணுவீங்க? நடக்கிறது தான் நடக்கும். அவளை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து போயிருவான்னு நான் நம்புறேன். அதெல்லாம் ஓகே. ஆனா உங்க ஆதிக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் வரவே இல்லையே. அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ண வேண்டியதுதானே? அதெல்லாம் அங்க வச்சு பார்த்துட்டோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே சொல்லிட்டாங்க, பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தும் போது அவருக்கா ஞாபகம் வரும், நாமெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க. உங்க காதல நினைச்சா எனக்கே பொறாமையா இருக்கு. அவருக்கே அவரை யாருன்னு தெரியல, ஆனா உங்களை தெரியுது. அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கீங்க போல. நான் இல்லைங்க, என்னோட மித்ரன் என் மேல உயிரா இருந்தாரு. அத எப்படி சொல்றது? நிறைய விஷயங்கள்ல எங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. இருந்தும் அதுலயும் ஒரு லவ் இருந்துச்சு. என் மித்ரனுக்கு அவரோட காதலை கூட எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு தெரியாம அத கூட அவரோட கர்ப்பத்துலதான் சொல்லியிருக்காரு. எப்பவுமே கோபமான அந்த பார்வையில தான் அவரோட காதலை கூட அவர் நிரூபிப்பாரு. உங்களுக்கெல்லாம் அவரை பார்க்க ஏதோ கோவமா எப்பவுமே அப்படியே சிடு சிடுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற காதல், ஐயோ, அது எனக்கு தான் புரியும். என்னோட என்னோட மித்திரனை யாருக்காகவும் என்னால விட்டு தர முடியாதுங்க. வேற எதை கேட்டா கூட நான் கொடுத்துருவேன். என்னோட மித்திரனுக்கு உயிரை காப்பாத்தினதுக்காக உங்க ஃப்ரெண்டு ஏன் உயிரை கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஆனா என்னோட மித்திரனை எப்படிங்க நான் கொடுக்க முடியும்? அவரு என் மூச்சு காத்து, என் மூச்சு காத்து மாதிரி. அவரை விட்டுட்டு என்னால எப்படிங்க இருக்க முடியும்? உங்க செலினுக்கு அது ஏன் தான் புரிய மாட்டேங்குது. அவ கூட எதா இருந்தாலும் நியாயமா தான் இருப்பா. ஆனா உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறா. நானும் பேசி பார்த்துட்டேன். ஆனா எனக்குமே எந்த வழியும் தெரியாம தான் அவ கூட வந்தேன். ஆனா அவளுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட்டா இருந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்பவும் அசிங்கமா இருக்கு. பரவாயில்லங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம
உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க துணையா தானே வந்திருக்கீங்க. அவங்க ஒரு பொண்ணா எப்படி தனியா இவ்வளவு தூரம்? இட்ஸ் ஓகே. இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாள் இல்லைனா. உங்க நிலைமையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆமாடி, கண்டவன்லாம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாதுன்னு. ஆனா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கல. அது மித்ரன், நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். போய மூடு. ஹேய், நீ ஊர் சுத்தி பார்க்க தானே வந்த, ஆனா எப்பவும் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சிட்டு இருக்க. அது எனக்கு பிளேஸ் எல்லாம் ரொம்ப தெரியாதுலாங்க. அதான் வர்ஷினி கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹோம்லியா இருக்கிறதால எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட போனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது பிடிச்சிருக்கா? ஐயோ, சும்மாவே இந்த மித்ரனுக்கு அவ்வளவு கோவம் வரும். இவர் வேற இப்படி பேசிட்டு இருக்காரே. ஹேய், எல்லாம் ஒன்னால. அவன் எப்படி பேசுறான் பத்தியா? அதான் சொன்னேன், அவன்கிட்ட எல்லாம் பேசாதன்னு. என்கிட்ட மட்டும்தானே உனக்கு பேசுறதுக்கு அவ்வளவு கடுப்பாகுது. அவன்கிட்ட மட்டும் பல்ல இழிச்சிட்டு. என்னது பல்ல இழிச்சேனா? நான் எப்பங்க பல்ல இழிச்சேன்? அதான் வரும்போது பார்த்தேனே, புரிஞ்சுக்கிட்டேன்னு அழகா சொல்லிட்டு இருந்தியே. அதுவா? அத நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? ஏய், ஒழுங்கு மரியாதையா உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. ஏதோ ட்ரீட் கேட்டியாமே, நாளைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனா அடுத்த நாள் நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்க, அப்புறம் என்ன முழுசா பாப்ப நீ. உங்களை வர நான் ஒன்னும் தூக்கிட்டு போயிட மாட்டேன். எதுக்கு ஜான் இவ்வளவு பயப்படுறீங்க? ஏய், அவ விஷயத்துல என்ன பேசினாலும் என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீ ஏதோ ஏதோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும். ஓ, அவ்வளோ லவ்ஸ் இல்ல. சாரி. 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்ப்பா. என்னடி முழிக்கிற நீ? அவன்கிட்டலாம் பேசக்கூடாது. இத நீ சந்தேகப்படுறலாம் நினைச்சுக்காத. ஆனா என்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும். அவன்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தேன், அப்புறம் என் ரூம்ல என் கூடவே தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஓ, அப்ப நீங்க அவங்க ஃப்ரெண்ட் இருக்காள செலின், அவ கூடயே ஒட்டிட்டு இருக்கீங்க. அத நான் எதுவும் சொல்லலையே. ஹேய், வளராத. அவ என்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டா. அவளோட சேஃப்டியும் எனக்கு முக்கியம் தானே. அதனாலதான் நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதோட நாளைக்கு ஒரு சின்னதா பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீயும் வரியா? பாத்தியா? அந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நான் வரதில்ல. ஹேய், என்னது அந்த மாதிரியா? எந்த மாதிரி? அதான், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்புறம் உன் இஷ்டம். நீயும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். வேணானா வீடு. அறிவு கிட்டவளே, செலினை நம்பி இவரை தனியா விடுறியா? அது மட்டும் இல்லாம பார்ட்டின்னு வேற சொல்றாரு. இவரை தனியா விடுறது நல்லதுக்கு இல்ல. அப்படின்னா நானும் வரேன். இந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் நான் கலந்துக்கிட்டதே இல்லை. அதனால நானும் வரேனே. அப்ப உனக்கும் அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கும் போல. மூஞ்சி, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? இல்ல, ஏதோ ஆர்வமா சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்க அப்படியே மட்டை ஆயிட்டீங்கன்னா தூக்கிட்டு வரணும்ல, அதுக்குதான். ஹேய், உனக்கு என்ன பார்த்தா அப்படியாடி தெரியுது? ஏதோ குடிச்சிட்டு அப்படி ரோட்ல விழுந்து கிடக்குற மாதிரி. ஆமா, அப்படிதான் தெரியுது. சரி சரி, அதெல்லாம் விடு. உனக்கு நான் நாளைக்கு ட்ரீட் வச்சிடலாம். அப்ப எனக்கு எப்ப ட்ரீட்? உங்களுக்கா? என்ன ட்ரீட் வேணும் கேளுங்க, நானே வாங்கி தரேன். வாங்கி தர்ற மாதிரி எல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்புறம் உன்கிட்டயே இவ்வளவு இருக்கும்போது எனக்கே நீ வாங்கி தரணும்? ஹலோ, வளராம
போய் தூங்குற வழியை பாருங்க. உன்னையும் பக்கத்துல வச்சுட்டு தூங்க சொன்னா என்ன அர்த்தம்? அது தூங்க போங்கன்னு அர்த்தம். ஐயோ வேணாண்டி, இவரோட பார்வையில சும்மாவே விழுந்துருவேன். இப்ப வர ஏதோ கவிதையெல்லாம் பேசுவார் போல இருக்கு. நீ அதை எழும்பி ஓடிரடி. என்ன என்ன நினைக்கிற? அது எனக்கு தூக்கம் வருது. நான் என்ன தூக்கிட்டு போய் அவனோட ரூம்ல விட்டுறவா? வேணாம் வேணாம், எனக்கே நடக்க தெரியும். என்னோட அழகான தெய்வதை ஒன்னு நடக்க விட்டா நல்லாவா இருக்கும். வேணாம். என்ன தராங்களாம் வேணான்னு? நானே சும்மா இருந்தாலும் நீ இருக்க விடுறது இல்ல. ஆனா பழி மட்டும் இனிமேல் இல்ல. அப்படிலாம் இல்ல. நீங்க நீங்க தான் ஓவரா பண்றீங்க. அது என்னவோ தெரியலடி, உன்னை பார்க்கும்போது மட்டும் எக்கு தப்பா எகுற என்னோட ஃபீலிங்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்ல. என் பாடும் அதேதான். இவ்வளவு அழகா ஒரு புருஷனை பக்கத்துல வச்சுட்டு நானும் தானே வரதா இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன? இருங்க. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய்.